வகுப்பு 4 உள்ளுறுப்புகளும் அவற்றின் செயல்பாடுகளும் பகுதி 1. வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முந்தைய அமர்வில் புலனுறுப்புகள் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி அறிந்து கொண்டோம். இந்த உறுப்புகள் உடலுக்கு வெளியே அமைந்துள்ளன. அவற்றை நாம் காணலாம். எனவே அவை வெளிப்புற உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. நமது உடலுக்குள் பல உறுப்புகள் உள்ளன. நாம் அவற்றை பார்க்க முடியாது. இந்த அமர்வில் 4ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலின் எனது உடல் பாடத்திலிருந்து அந்த உள்ளுறுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். எலும்புகள் மற்றும் தசைகள், நுரையீரல் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள், இதயம் மற்றும் அதன் செயல்பாடுகள். முக்கிய வார்த்தைகள்: எலும்புகள், தசைகள், நுரையீரல், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, சுவாசம், இதயம், இரத்த ஓட்டம். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த அமர்விற்கான கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நமது உடல் எலும்புகளாலும் தசைகளாலும் ஆனது. எலும்புகளும் தசைகளும் சேர்ந்து நம் உடலுக்கு வடிவத்தையும் அமைப்பையும் தருகின்றன. எலும்புகள் நமக்கு வடிவம் தருகின்றன. அவை நம் உடலுக்கான சட்டகம். மேலும் நாம் குதிக்க, ஓட அல்லது படுக்க அனுமதிக்கின்றன. உடலின் உட்புற பாகங்களை பாதுகாக்க எலும்புகள் உதவுகின்றன. தசைகள் நமது எலும்புகளை மூடும் மென்மையான பாகங்கள். அவை ரப்பர் பேண்ட் போல சுருங்குவதின் மூலமோ அல்லது தளர்ந்து போதல் மூலமோ நம் உடலின் பல்வேறு பாகங்களை நகர்த்த உதவுகின்றன. நமது உடலில் 206 எலும்புகளும் 600க்கும் மேற்பட்ட தசைகளும் உள்ளன. நமது உடலின் தசைகள் மற்றும் எலும்புகளை தோல் மூடுகிறது. தோல் நம் உடலை பாதுகாக்கிறது. ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க பால், சீஸ் மற்றும் முட்டை போன்ற ஆரோக்கியமான உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். வலுவான தசைகளுக்கு நாம் உடற்பயிற்சி செய்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். நுரையீரல் என்பது மார்பு பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஜோடி பஞ்சு போன்ற பை போன்ற உறுப்புகள் ஆகும். அவை நமக்கு சுவாசிக்க உதவுகின்றன. நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போது மூக்கு வழியாக காற்றிலிருந்து ஆக்சிஜனை எடுத்து நுரையீரலுக்கு அனுப்புகிறோம். இந்த நிலையில் நுரையீரல் விரிவடைகிறது, அதாவது பெரிதாகிறது. நாம் மூச்சை வெளியேற்றும் போது நுரையீரலில் இருந்து மூக்கு வழியாக கார்பன் டை ஆக்சைடை காற்றில் வெளியிடுகிறோம். இந்த நிலையில் நுரையீரல் சுருங்குகிறது, அதாவது சிறியதாகிறது. ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் செயல்முறை சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. சரியான சுவாசத்திற்கு நாம் ஆரோக்கியமான பழக்கங்களை பின்பற்ற வேண்டும். அவற்றில் சில: தூங்கும்போது முகத்தை மூடக்கூடாது. நீங்கள் தூசி நிறைந்த இடத்தில் நடமாடும் போது உங்கள் மூக்கில் தூசி நுழைவதை தவிர்க்க கவனமாக இருங்கள். உணவு உண்ணும் போதும் தண்ணீர் குடிக்கும் போதும் அவசரப்பட வேண்டாம். புகை நிரம்பிய இடத்தில் உங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் புகையை சுவாசித்தால் அது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நேராக உட்கார்ந்து 10 முறை ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். தினமும் அதை பயிற்சி செய்யுங்கள். உடலின் அனைத்து பாகங்களிலும் இரத்த ஓட்டம் இருப்பதை நாம் அறிவோம். உடலின் அனைத்து பகுதிகளுக்கும்
இரத்தத்தை பம்ப் செய்யும் உடலின் முக்கிய உறுப்பு இதயம் ஆகும். இது நுரையீரலுக்கு இடையில் சற்று இடதுபுறமாக அமைந்துள்ளது. இது மார்பு குழியால் பாதுகாக்கப்படுகிறது. இது தசைகளால் ஆனது. இதயம் ஒரு நிமிடத்திற்கு சுமார் 72 முறை துடிக்கிறது. இதயம் இரத்தத்தை பம்ப் செய்யும் போது இதயத்தின் லப் டப் ஒலி உருவாகிறது. இதயம் இரத்த நாளங்கள் வழியாக உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை பம்ப் செய்கிறது. உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தம் பாய்கிறது. உடலின் அனைத்து பகுதிகளிலுமிருந்து கார்பன் டை ஆக்சைடை பெறுவதன் மூலம் அது அசுத்தமாகிறது. அந்த அசுத்த ரத்தம் இரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்குள் நுழைகிறது. இதயத்திலிருந்து அந்த அசுத்த ரத்தம் நுரையீரலை அடைகிறது. நுரையீரலில் அது கார்பன் டை ஆக்சைடை விட்டுவிட்டு ஆக்சிஜனை பெற்று தூய்மையாகிறது. இரத்த நாளங்கள் வழியாக மீண்டும் ஒரு முறை தூய ரத்தம் இதயத்தை அடைகிறது. ஆக்சிஜனை கொண்ட தூய ரத்தம் இரத்த நாளங்கள் வழியாக உடலின் அனைத்து பாகங்களையும் சென்றடைகிறது. இது இரத்த ஓட்டம். நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க நாம் தொடர்ந்து காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட்டு தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எலும்புகளும் தசைகளும் சேர்ந்து நம் உடலுக்கு வடிவத்தையும் அமைப்பையும் தருகின்றன. உடலின் உட்புற பாகங்களை பாதுகாக்க எலும்புகள் உதவுகின்றன. தோல் நம் உடலை பாதுகாக்கிறது. நுரையீரல் என்பது மார்பில் அமைந்துள்ள ஒரு ஜோடி பஞ்சு போன்ற பை போன்ற உறுப்புகள் ஆகும். அவை நாம் சுவாசிக்க உதவுகின்றன. ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் செயல்முறை சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை பம்ப் செய்யும் உடலின் முக்கிய உறுப்பு இதயம் ஆகும். இதயம் ஒரு நிமிடத்திற்கு சுமார் 72 முறை துடிக்கிறது. இதயம் இரத்த நாளங்கள் வழியாக உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை பம்ப் செய்கிறது. மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. டேஷ் இணைந்து நமது உடலுக்கு வடிவத்தையும் மற்றும் அமைப்பையும் தருகின்றன. கேள்வி 2. டேஷ் நமக்கு சுவாசிக்க உதவுகிறது. கேள்வி 3. சுவாசம் என்றால் என்ன? கேள்வி 4. நாம் மூச்சை வெளியே விடும்போது டேஷ் வெளியிடுகிறோம். கேள்வி 5. சரியான சுவாசத்திற்கு ஏதேனும் 2 ஆரோக்கியமான பழங்களை எழுதுங்கள். கேள்வி 6. சுவாசிக்கும் போது நமது நுரையீரல் எப்போது விரிவடைகிறது? கேள்வி 7. உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை டேஷ் செலுத்துகிறது. கேள்வி 8. இதயம் ஒரு நிமிடத்திற்கு சுமார் டேஷ் முறை துடிக்கிறது. கேள்வி 9. இரத்த ஓட்டம் என்றால் என்ன? கேள்வி 10. இதயம் டேஷ் வழியாக உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை செலுத்துகிறது. கேள்வி 11. தசைகள் நமது எலும்புகளை மூடும் மென்மையான பாகங்கள். சரி அல்லது தவறு? செயல்பாடு. உங்கள் கையை உங்கள் மார்பில் வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக காற்றை உள்ளிழுக்கவும். பின்னர் மெதுவாக காற்றை வெளியேற்றவும். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.